ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் ப்ராப்பர்ட்டி எங்கே பார்க்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிலும் இதை சுற்றி நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ், இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் டிமாண்டான அப்பார்ட்மெண்ட்டுங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இந்த லொக்கேஷனில் கேட்குறாங்க. எஸ்பெஷலி இந்த ப்ராஜெக்ட்டில் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ செப்பரேட்டட் கார் பார்க்கிங் வந்துடும். உங்களுக்கு எல்லா யூனிட்ஸுமே கவர்டு கார் பார்க்கிங் ப்ளஸ் வந்து கெஸ்ட் பார்க்கிங்கும் வந்துடும் அது. ஸோ வீடு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 256 யூனிட்ஸு டோட்டலாக. இதில் 1047 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உள்ள உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வித் கிளப் ஹவுசஸோடு வந்துடுது. உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் இருக்குது. உள்ள கார்டனிங் ஏரியா எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்னது தான். ஸோ 1047 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 and 3 BHK மட்டும் தான் இது இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 BHK 2 டாய்லெட்டு, 1120 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியாங்க. லிவிங் கம் டைனிங் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். லிவிங் கம் டைனிங் உங்களுக்கு ப்ளஸ் பால்கனி. ஸோ டைனிங்லேருந்து நீங்கள் எக்ஸாக்டாக வெளியில் வந்தீங்கன்னா பால்கனி ஆக்சஸும் இருக்குது உங்களுக்கு. அண்ட் தென் கிச்சன் வந்து அப்படியே டுவர்ட்ஸ் வந்து ஹால்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா டுவர்ட்ஸ் கிச்சன் வந்து செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. டைலிங் எல்லாமே 2x2 வெட்டிஃபை டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. மேலே சீலிங்ஸ் எல்லாமே நல்லா 9.5 feet ஹைட் வந்து சீலிங் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பால்கனியில் உங்களுக்கு கிரில் கேட்டோடு வந்தது ஃபார் த சேஃப்டி ரீசனுக்காக. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வரதுனால மேபி ஒரு சேஃப்டிக்காக அவங்க வந்து கிரில் போட்டிருக்காங்க. ஹேண்ட் ரெயிலும் உங்களுக்கு வந்துடுது. உங்களுக்கு ஃபுல்லாகவே அங்கேயும் உங்களுக்கு கிரில் போட்டிருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஓடு மாதிரி போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து மோஸ்ட்லி வந்து நார்மல் ஷீட் போட்டால் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுனால ஓடு போட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி உங்களுக்கு க்ளோஸ்டு டெஃப்லான் கிளாஸ் போட்டு ஸ்லைடிங் டோர் கிடையாது, ஓப்பன் டைப் டோர்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க பால்கனி டோர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ வீடு பார்க்குறதுக்கு நான் யூசேஜ் இருந்த வீடு தான். ஸோ இது ஆல்ரெடி ரெண்டல்ஸ் இருந்திருந்தாங்க. மோர் தென் 18,000 வரைக்கும் ரெண்டல்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க இந்த யூனிட்டுக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இது செப்பரேட்டட் கிச்சனாக வந்துடும். சின்னதாக ஒரு டைனிங் ஸ்பேஸ் மாதிரி ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கிச்சனில் செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு செப்பரேட்டட் ஜன்னல்ஸு, எல்லா இடத்துலையுமே விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீடு நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வென்டிலேஷன் ஸ்பேஸ் உங்களுக்கு பக்காவாக இருக்குது வீடு பொறுத்த வரைக்கும். வீடு ரொம்ப பார்க்கவே பெரிய வீடுங்க. ஸோ இதோட பில்டப் பார்த்தீங்கன்னா 1120 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 625 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் வந்துடுதுங்க. இது செப்பரேட்டடாக ஒரு பெட்ரூம் இது. ஸோ இந்த பெட்ரூமில் உங்களுக்கு செப்பரேட்டட் வார்ட்ரோப்ஸ் பண்ணி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி வார்ட்ரோப்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே விண்டோஸ் இருக்குது, வித் கிரில்லோடு இருக்குது. அண்ட் தென் இதுலேயும் ஒரு பால்கனி வந்துடுது. ஒரு பெட்ரூமில் பால்கனி, அட்டாச் ரெஸ்ட் ரூம், ஃபுல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப் போட்டு ஃபுல்லாகவே ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கும் உள்ளே டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாமே வந்து வெளியிலேருந்து அவுட்டர்லேருந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த வார்ட்ரோப்ஸ் எல்லாமே. இதில் ஒரு செப்பரேட்டட் பால்கனி வருது. ஸோ வீடு வந்து நீட்டாக இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். ஸோ வீடு வந்து டெனன்ஸு இப்போ தான் 2 days காலி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த சேல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்திருக்கோம் நம்ம இதை பார்க்குறதுக்காக. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இது கொஞ்சம் நல்ல டிமாண்டான ஏரியா தாங்க. நல்ல ப்ராஜெக்ட் இது. யாரும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக நான் சொல்கிறேன் என்ன ப்ரைஸிங்கிறது. ஸோ இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து வர ஆக்சஸ்க்கான யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இது. இங்கே வாஷிங் மிஷினுக்கான ஸ்பேஸு ப்ளஸ் வந்து டிஷ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் இந்த ஆக்சஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி காம்பேக்டாக அழகாக இருக்குங்க கிச்சனு. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிச்சன் பொறுத்த வரைக்கும். ஒரு பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி இருக்குது. இன்னொரு பெட்ரூமில் வந்து வெறும் பெட்ரூம் தான் இருக்குது. அண்ட் தென் இந்த ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ரெஸ்ட் ரூமு. ஸோ இந்த காமன் ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு எல்லாமே வெட்டிஃபை டைல்ஸ் கீழே போட்டு அண்ட் தென் வால் டைலிங்கோடு போட்டு வாஷ் பேஷன் எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு. ஸோ ஒரு காமன் பாத்ரூம், ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம், ஒரு கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பெட்ரூம் எல்லாமே உங்களுக்கு. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இதில் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணேன். 828 ஸ்கொயர் ஃபீட் வந்து கார்பெட் ஏரியா வரும். யூடிஎஸ் வந்து 625 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் வந்துடும் உங்களுக்கு. வீடு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறீங்க, OMR லொக்கேஷனில் பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி புது வீடு நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு 2 BHK அரௌண்ட் 60 to 65 lakhs வரும் இன்றைக்கி. ஸோ இவங்க சொல்கிற பட்ஜெட்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 lakhs அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸுங்க. ஸோ ஃபைனலாக யாராவது இன்ட்ரெஸ்டட் இருக்கீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸிங் என்னவோ பார்த்து பேசி வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் அவங்க எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் மறுபடியும் சொல்கிறேன் 45 lakhs, ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் போய் ஒரு வீடு எடுக்கணும்னா மினிமம் 60 lakhs இல்லாமல் நீங்கள் எடுக்க முடியாது. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அந்தளவுக்கு இன்றைக்கி டிமாண்ட் ஏரியா தாளம்பூர் லொக்கேஷன். இது எக்ஸாக்டாக தாளம்பூர் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குங்க உங்களுக்கு. ஹரிலும் ப்ராஜெக்ட் நேம். யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கால் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸிங் பேசி வாங்கி கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடு கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ டெனன்ஸ் இருந்தனால தான் தப்பாக எடுத்துங்க. யாருக்கா வேணும்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.